வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யோவானிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட சிங்காசனத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். அவர் விரும்புகிறது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். இப்போ இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அவர் பிதாவோடு கூட சிங்காசனத்தில் எப்படி போய் உட்கார்ந்தார், அதே போல நாமும் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். அதில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னாக்கி சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் கொண்டதுனால பிதாவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. இப்போ நமக்கும் அந்த சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். இப்படி நிறைய காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் அவரை போலவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய இன்றைக்கு ஆண்டவர் என்னென்ன காரியத்தை ஜெயித்தார், எப்படி ஜெயித்தார், நாம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா காரியத்தையும் சொல்லுகிறதற்கு தியானிக்கிறதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது. அதனால் சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார். நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னாக்கி எல்லாத்துக்கும் சரியான ஒரு வசன ஆதாரங்கள் என்ன செய்யாது? இருக்காது. ஆனாலும் சில காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 55, 56, 57 55 மரணமே மரணமே உன் கூர் எங்கே? உன் கூர் எங்கே? பாதாளமே பாதாளமே எங்கே? உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னாக்கி, இயேசு பாவத்தை ஜெயித்தார் அப்படிங்கிறது தான் சுற்றி வளைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை ஜெயித்தார். முதல்ல அவர் ஜெயித்தது என்னது? பாவத்தை ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தார்? அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தார்? நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்கு பாவம் அறியாத அவரை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற பாவம் அறியாத அவரை. அவர் பாவத்தை குறித்து அவர் அறியவே இல்லை. பாவத்தை குறித்து அறிவு அவருக்கு இல்லை. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய பாவத்தை குறித்து அவருக்கு அறிவு இல்லை. இன்னைக்கு உலகத்தில் நமக்கு என்ன அப்படின்னா பாவத்தை குறித்து அறிவு ரொம்ப இருக்குது. யாருக்கு? நமக்கு ரொம்ப இருக்குது. அதுதான் பிரச்சனையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை குறித்து அறிவு இல்லை. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாவம் செய்ய மாட்டேங்குது. ஏன் செய்ய மாட்டேங்குது? அதுக்கு பாவத்தை குறித்த அறிவே இல்லை. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம் கள்ளங்கபடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம். பாவத்தை குறித்த அறிவு இல்லை. இன்னைக்கு உலகத்தில் என்ன அப்படின்னாக்கி வாலிப பிள்ளைங்களுக்கு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா பாவத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? என்னத்தை கொடுக்கணுமா? கற்று கொடுக்கணுமா? நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை குறித்து அறிவு இல்லவே இல்லை. பாவத்தை குறித்து அவர் அறியவே இல்லை. அதனால தான் அவர் பாவத்தை என்ன செய்தார்? ஜெயித்தார். அவருக்கு எதை குறித்த அறிவு இருந்தது அப்படின்னாக்கி அவர் படிப்பறிவு இல்லாதவர். வேதத்தில் சொல்லப்பட அவர் படிப்பறிவு இல்லாதவர். படிப்பை குறித்து அவருக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அவருக்கு இருந்த ஒரே அறிவு வேத வசனத்தை குறித்த அறிவு மாத்திரம்தான் அவருக்குள்ள என்ன செய்தது? காணப்பட்டது. அதனால தான் அவர் பாவத்தை ஜெயித்தார். வேத வசனத்தை குறித்த அறிவு மாத்திரம் அவருக்குள்ள என்ன செய்தது? நிரம்பி இருந்தது. அதனால தான் அவர் பாவத்தை என்ன செய்தார்? ஜெயித்தார். நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பையன் ஒரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வயசுல அவங்க பாவத்தை குறித்து அதிகமாக அறிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கி 13 வயதில் தான். டீன் ஏஜ் அப்படிங்காங்க. 13 வயதில் தான் பாவத்தை குறித்த கொஞ்சம் கொஞ்சமாக அறிய நினைச்சாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வயதில் அவர் வேதத்தை பாராம கற்றுக்கொண்டது? 5 புஸ்தகங்களை பாராம கற்றுக்கொண்டது எத்தனை வயதில்? சொல்லுங்க. எத்தனை வயதில் அவருடைய பெற்றோர்கள் அவரை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள்? சொல்லுங்க. எத்தனை வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர்கள் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள்? ரொம்ப நல்லா இருக்கு. 12 வயதில். எத்தனை வயசுல? 12 வயதில். நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. முதல்ல அவரை கொண்டு போனது பிறந்த உடனே கொண்டு போனாங்க. அதுக்கு பிற்பாடு 12 வயதில் கொண்டு போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. அந்த 12 வயதுக்குள்ள யூத முறைமையின் படி என்ன அப்படின்னா 12 வயதுக்குள்ள யூத முறைமையின் படி எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி 12 வயதுக்குள்ள ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த 5 புஸ்தகத்தையும் பைஹார்ட்டாக என்ன செய்யணும்? படிக்கணும். அந்த 12 வயதில் ஒரு பட்டம் என்ன செய்வாங்க? அளிப்பாங்க. அதுக்கு தான் 12 வயதுக்குள்ள அவர் வேதத்தை முழுவதுமாக என்ன செய்தார்? கற்றுக்கொண்டார். வேத வசனத்தை முழுவதுமாக என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். அதனால தான் 12 வயதில் ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு பெற்றோர்கள் நினைத்தாங்க இயேசு நம்ம கூட தான் வந்துட்டு இருக்கார், பின்னாடி வந்துட்டு இருக்காரு நினைச்சாங்க. அவர் வரல. திரும்ப தேடி திரும்ப ஆலயத்தில் போய் பார்த்தாக்கி
அங்க அவர் எதை குறித்து பேசிக்கொண்ட? வேத வசனத்தை குறித்து என்ன செய்கிறார்? அங்க உள்ள ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை குறித்த அறிவு அவருக்குள்ள என்ன இல்லை. ஆனா அவருக்கு இருந்த அறிவு என்ன அப்படின்னா, வேதத்தை குறித்த அறிவு அவருக்குள்ள நிறைய இருந்தது. அதனாலதான் அவர் பாவத்தை என்ன செய்ய முடிந்தது? ஜெயிக்க முடிந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நான் சொல்லுகிறேன், நமக்கு உலகத்தை குறித்த அறிவு நிறைய இருக்குது. உலகத்தை குறித்த அறிவு நிறைய இருக்குது. பாவத்தை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனா நமக்கு இருக்க வேண்டிய அறிவு எதை குறித்தது அப்படின்னாக்கி, வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக படிப்புகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும், உலகத்துல ரொம்ப அறிவுள்ள பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்த அறிவு நல்லா இருக்கணும். அந்த அறிவு அவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, அந்த அறிவு நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம பாவத்தை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்ததற்கு முக்கியமான காரணம் வேத அறிவு அவருக்குள்ள என்ன செய்தது? காணப்பட்டது. பாவத்தை குறித்த அறிவு அவருக்குள்ள இல்லை, வேத அறிவு அவருக்குள்ள காணப்பட்டது. ரெண்டாவது அவர் எதை ஜெயித்தார் அப்படின்னா, வியாதியை ஜெயித்தார். எதை ஜெயித்தார்? வியாதியை ஜெயித்தார். ஆமா, அதை குறித்த வசனம் நமக்கு அதை குறித்த ஒரு தெளிவான கிளியரிட்டியான வசனம் கிடையாது. ஆனாலும் வாசிக்கலாம். 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாவத்தை மாத்திரம் ஜெயிக்கல, வியாதியையும் அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வியாதியை ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் வியாதியையும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை உண்டாக்கின பொழுது பாவம் என்ன செய்யல? இல்லை. ஏதேன் தோட்டத்தில் பாவம் கிடையாது, அதே போல வியாதியும் கிடையாது. மனுஷனை உண்டாக்கின பொழுது என்ன கிடையாது? என்ன கிடையாது? வியாதி கிடையாது. அதே போல நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பிற்பாடு மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். அதுக்கு பிற்பாடு பிரத்யட்சமாக இந்த பூமியில நம்ம என்ன செய்ய போகிறோம்? வரப்போகிறோம். அதுக்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சி இருக்குது. அந்த 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில தான் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலையும் என்ன கிடையாது? வேதம் சொல்லுகிற வியாதி கிடையாது. என்ன கிடையாது? என்ன கிடையாதுமா? என்ன கிடையாதுமா? நல்லா சொல்லு. வியாதி கிடையாது. அதே போல அது கதை. பரலோகத்திலே என்ன கிடையாது? பரலோகத்திலையும் நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் இருக்கும் பொழுது அங்கேயும் என்ன கிடையாது? வியாதி கிடையாது. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன பிரச்சனை அப்படின்னா, வியாதி தான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வியாதி தான். அங்க ஆண்டவர் சொல்லிட்டார், அங்க உங்களுக்கு கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது. அப்போ வியாதியும் அங்க என்ன கிடையாது? கிடையாது தான். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய ஏன் அப்படின்னாக்கி, ஆண்டவர் நீங்களும் நானும் வியாதியில இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமே கிடையாது. நீங்களும் நானும் வியாதி இல்லாத ஒரு சுக வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்க வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகத்தில் எங்கேயாவது இயேசு தலைவலி இருந்தது, இல்லை இயேசுக்கு காய்ச்சல் வந்தது, இல்லை இயேசுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? அவருக்கு வியாதி இல்லை. அவர் வியாதியை ஜெயித்தார்.
தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் வியாதியை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வியாதியில் இருந்து வேதம் சொல்ல இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் கல்வாரி சிலுவையிலே சுமக்கலை, நம்முடைய வியாதியையும் அவர் என்ன செய்தார்? சுமந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அவர் அடிக்கப்படலை, வேதம் சொல்ல நம்முடைய வியாதிகளுக்காகவும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? சுகமாக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய விருப்பம் நாம் வியாதியாக இருக்கிறது அவனுடைய விருப்பமே கிடையாது. அதனால தான் வியாதியோடு இருக்கிறது தேவனுக்கு விருப்பமே கிடையாது. அப்படி வியாதி வந்துட்டா கூட அந்த வியாதியில நாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து நம்ம வெளியே வருகிறதற்கு ஆண்டவர் வேதத்தில் நிறைய வழிகளை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் வியாதியிலிருந்து வெளியே வருகிறதற்கு தேவன் நிறைய வழிகளை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வியாதி இல்லாமல் நல்லா நீங்கள் சுகமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழியை நான் சொல்லி தருகிறேன். வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 35வது சங்கீதம், அதனுடைய 27வது வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்ல ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நான் சொல்லுகிறேன், நீங்க ஊழியம் செய்வீங்க அப்படின்னாக்கி சுகமாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். வியாதி இல்லாம என்ன செய்யலாம்? சுகமாக இருக்கலாம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு வியாதியே இல்லாத ஒரு சுகத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? சுக ஜீவியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான் அப்படின்னாக்கி அவன் பார்ட் டைமா செய்யட்டும் இல்லை ஃபுல் டைமா செய்யட்டும், அவன் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி அவனுடைய சுகத்தை தேவன் நினைச்சுகிறார், விரும்புகிறார். அவன் வியாதியோடு இருப்பது தேவனுடைய விருப்பமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், உங்க சரீரத்தில் நல்ல உங்களுக்கு சுக ஆரோக்கியமாக நீங்க இருக்கணும் அப்படின்னாக்கி ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்யுங்க. அது போதும். ஒருவேளை உங்களால் எங்களை மாதிரி ஃபுல் டைமாக ஊழியம் செய்ய முடியாதாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன ஊழியம், ஒரு சுவிசேஷ ஊழியம், ஒரு ஜெப ஊழியம், இல்லை ஒரு துடைக்கிற ஊழியம், இல்லைன்னா ஏதாக்கிற ஒரு ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் செய்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வியாதியே இல்லாத சுக ஜீவியத்தை தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆனால் செய்கிற ஊழியத்தை உண்மையாக செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஒரு ஊழியமும் உங்களால் செய்ய முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வாசிங்க. லூக்கா சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, லூக்கா ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எப்படி ஊழியம் செய்தாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்களும் ஊழியம் செய்தாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதெல்லாம் ஆஸ்திகளால். ஆஸ்திகளால் அப்படின்னா கொடுக்கிறதும் ஒரு ஊழியம் தான், கொடுக்கிறதும் ஒரு ஊழியம் தான். அதுக்காக நீங்க தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடாதுங்க. தசமபாகம் கொடுக்கிறது ஊழியம் கிடையாது. தசமபாகம் கொடுக்கிறது அது கடமை, அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை. ஊழியம் என்பது நீங்க தசமபாகத்துக்கு மேல நீங்க எப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதிகமாக, அதுதான் ஊழியம். அதுதான் ஊழியம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சில ஸ்திரீகளை குறித்து சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுக்கு என்ன செய்தாங்க? ஊழியம் செய்தார்கள். நீங்க வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊழியத்தை குறித்து நீங்க வாசிக்க போனா நிறைய விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியம் இருக்குது. ஊழியக்கார அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, பணிவிடை ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு. பணிவிடை
ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு. எலியாவுக்கு கை கழுவுகிறதற்கு தண்ணி ஊத்துற ஊழியத்தை யார் செஞ்சிட்டு இருந்தா? எலிஷா ஊழியம். முதல்ல ஊழியத்தில் ஆரம்பத்தில் அவன் செய்த ஊழியம் என்ன அப்படின்னா, எலியா சாப்பிட்டுட்டு வருவார், கை கழுவ தண்ணி ஊற்றணும். இதுதான் அவனுடைய ஊழியம். இதுவும் ஒரு ஊழியம். நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ள. இப்படி வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நிறைய ஊழியத்தை குறித்து வேதத்தில் என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் ஏதாக்கிலும் ஒரு ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்வோம் என்றால், நான் சொல்லுகிற வியாதி இல்லாத ஒரு சுக ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உண்மையாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்றால் நிச்சயமாக வியாதி நமக்கு என்ன செய்யாது? வராது. தேவனுடைய, ஏன்னா ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஊழியம் செய்கிறவர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை நினைச்சுவார், கனம் பண்ணுவார். அதுதான் ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களை தேவன் சுகத்தை கொடுப்பார். அதான் இயேசு அவர் ஊழியம் செய்தார். ராத்திரி பகலாக அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். வேதம் சொல்லுகிற பகல் முழுவதும் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். ராம் முழுவதும் என்ன செய்தார்? ஜெபித்தார். பகல் முழுவதும் ஊழியம் செய்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார். அதனால தான் அவர் வியாதியை என்ன செய்தது? ஜெயிக்க முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளாக்கி நான் சொல்லுகிறேன், இயேசு பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், மூன்றாவதாக பிசாசை ஜெயித்தார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்திருக்கபடி வாசிங்க. 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய இங்கே இதை நீங்க எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை என்ன செய்தார்? ஜெயித்தார். இயேசு பிசாசை ஜெயித்தார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். எத்தனை பேர் 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க? ஒரு நபர். நீ ஏன் கையை தூக்குற? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் 40 நாள் உபவாசம் எங்கள் கூட இருக்கிறாங்க. வேறு நான் ஆட்களே கிடையாது. வேறு எப்படி சுகர் வராது, வேறு எப்படி ப்ரெஷர் வராது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிற பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நீங்கள் பாருங்கள், அதுக்கு பிற்பாடு தான் சோதனையே ஆரம்பமாக்குறது. எப்போ 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிற்பாடு தான் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? இயேசுவை சோதிக்கிறதற்கு வந்துட்டான். பிசாசு இயேசுவை சோதிப்பதற்கு எதை வச்சு சோதிக்கிறான்? வசனத்தை வச்சு தான். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வசனத்தை வச்சு சோதிக்கிறான். அதே போல் இயேசு வசனத்தை அறிந்ததுனால தான் அவனை என்ன செய்ய முடிஞ்சது? ஜெயிக்க முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். வேத வசனம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் பிசாசை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பிசாசு வேத வசனத்தை நல்லா அறிந்திருக்கிறான். நல்லா அறிந்திருக்கிறான். பிசாசு உங்களை விட என்னை விட வேத வசனத்தை நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்? அறிந்திருக்கிறான். ஆனால் என்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கி, பிசாசு வசனத்தை அறிந்திருக்கிறான், ஆனால் வசனத்தின்படி நடக்க மாட்டான். நம்ம வசனத்தை அறிந்திருக்கிறோம், நம்ம வசனத்தின்படி என்ன செய்வோம்? நடக்க முயற்சிக்கிறோம். அதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை நன்கு அறிந்திருந்ததுனால அவர் பிசாசை என்ன செய்தார்? ஜெயித்தார். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய கள்ள உபதேசக்காரர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாம், பிசாசுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிசாசுடைய தூதர்கள்
ஆமா, நிறைய கள்ள உபதேசகர்களை பிசாசு வந்து இந்த பூமியில் அனுப்பி வச்சிருக்கிறான். வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. எதை வச்சு பேசுவாங்க? இப்படி எழுதி இருக்கிறதே. அப்போ உங்களுக்கு வசனத்தை குறித்த நல்ல ஞானம் இருந்தாதான் அவர்களை நீங்க என்ன செய்யணும், வசனத்தை வச்சு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நடுவில் ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட அதான் அந்த என்ன சொல்லுவாங்க, அதை ஸ்வர்க்க மாதா அந்த குரூப் வந்து இங்கே வந்தது. அப்படியே நாங்கள் வரலாமா, அப்படி வாங்க அப்படின்னு ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. வசனத்தை வச்சு வசனத்தை எடுத்து இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். நான் சொன்னேன், நானும் வசனத்தை வச்சு நான் இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினேன். அதோடு அவங்களுக்கு அடுத்தால என்ன சொல்லி பேச முடியலை. அதுக்காக அப்படி இப்படி ஆச்சு போய் அப்படின்னா அதெல்லாம் போயிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கி வசனத்தை நமக்கு நல்லா தெரிந்திருக்கணும். வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், பேச தெரியணும். வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். வசனம் நமக்குள்ள இருந்தாதான் நீங்க பிசாசை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். எப்படி ஜெயித்ததினால்? வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. 1 யோவான் 2:14 நினைக்கிறேன். வாசிங்க 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வசனம் இருதயத்தில் இருந்தாதான் நம்ம பொல்லாங்கனை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். வசனம் இருதயத்தில் இருக்கணும். வசனம் இங்க புக்கில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. பைபிளில் வசனம் இருந்து பிரயோஜனமே கிடையாது. உங்க இருதயத்தில் வசனம் இருக்கணும். இருதயத்தில் வசனம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். பிசாசு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வசனத்தை கொண்டு பேசும் பொழுது, இயேசு பைபிள் எங்க அப்படின்னு சொல்லி தேடலை. பைபிள் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வசனம் எங்க இருந்து? இருதயத்தில் இருந்தது. அதெல்லாம் டக்குன்னு என்ன செய்தது, வசனத்தை கொண்டு பேச இப்படி எழுதி இருக்கிறது. வசனம் இருதயத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வசனத்தை வந்து பை ஹார்ட் பண்ண நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நிறையா ஊழியக்காரருடைய பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக நடத்தி இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி, அவருக்கு பயங்கர காய்ச்சல். அவங்க அம்மா சொன்னாங்களா, பைபிள் படிச்சியா? அவர் பைபிள் படிக்கலை அப்படின்னாரா. காய்ச்சல், முதல்ல படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தான் என்னது சாப்பாடு. அவர் நினைச்சாரு காய்ச்சல் அப்படின்னோடனே அம்மா சாப்பாடு கொடுத்துருவாங்கன்ட்டு. ஆனால் கொடுக்கல. இன்னொரு ஊழியக்காரன் சொன்ன சாட்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கி, அவங்க வீட்டில் காலையில் 5 வசனம் பைகாட்டாக சொன்னாதான் என்ன கிடைக்குமா, இட்லி கிடைக்குமா. என்ன கிடைக்குமா, இட்லி. பைகாட்டாக சொல்லலை அப்படி தினமும் இல்லை அப்படின்னா என்ன கிடைக்காது, சாப்பாடே கிடைக்காது. நான் சொல்றது, நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு நாளைக்கு 1 வசனம் பைகாட்டாக படித்தா கூட போதும். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், நம்ம அப்படி வசனம் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டுடைய பிள்ளைகள் அதனால தான் பாருங்க, அப்போ தான் பிசாசை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அதான் சொன்ன, பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். இன்னும் வாசிங்க யோவான் 16:33. யோவான் 16. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 4வது, இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் உலகத்தான் அல்லாதது போல அவர் என்ன செய்தார், வாழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தான் அல்லாதது போல நம்ம என்ன செய்யணும், வாழணும். ஏன்னா உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய
அதான் உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த உலகம் வந்து நம்மளை பிடிச்சு என்ன செய்ய இழுக்க தான் செய்யும். ஆனால் இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக என்ன செய்கிறது? இருக்குது. ஆனால் அந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், இப்படி நிறைய காரியத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இயேசு பாதாளத்தை ஜெயித்தார் அப்படின்னாக்கி அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு தன்னை தாழ்த்தினார். எங்க? தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் அவர் நினைச்சதை தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை தான் அவரை பாதாளத்தை நினைச்சது ஜெயிக்க வைத்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்களும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னா சும்மா ஜெயிக்க முடியாது. நமக்குள்ள அந்த கேரக்டர்ஸ் வரணும். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு 3 காரியம் நான் சொல்லுகிறேன். நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் சொல்லுகிறேன். முதலாவது எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்போ முதல்ல நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ரெண்டாவது நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னாக்கி வசனத்தினால நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இரத்தத்தினால பாவத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி இயேசுவின் ரத்தம் மாத்திரம் நம்மகிட்ட இருந்ததுன்னா பிசாசு நம்ம பக்கத்திலே என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க? பஸ்காவை ஆசரிங்க. குடும்பத்துக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யுங்க? அடியுங்க. அந்த ரத்தத்தை என்ன செய்யுங்க? நிலைக்கால்களில் பூசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதார். அந்த ரத்தம் எந்த வீட்டில் பூசப்பட்டதோ அந்த வீட்டில் சங்கார தூதன் நினைச்சியல வரல. ஆனால் எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அங்கதான் யார் வர? சங்கார தூதன் வருகிறார். நான் சொல்லுகிறேன், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கும் அப்படின்னாக்கி பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது? தொடக்கூட முடியாது. பிசாசு உங்களை தொடவே முடியாது. அதான் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா 1 யோவான் 2:14 சொல்லப்படுது, பொல்லாங்கன் உங்களை தொடான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறேன். 1 யோவான் 2:14 2:14 எங்க எழுதியிருக்குது? பொல்லாங்கன் உங்களை தொடான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குமா? இல்ல, 1 யோவான் 5:18 வாசிங்க. 5:18 பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் என்ன செய்ய முடியாது? தொட மாட்டான். சங்கார தூதன் எந்த வீட்டில் ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டை என்ன செய்ய தொட முடியல. அதே போல நம்ம மேல இயேசுவின் ரத்தம் இருக்கும் அப்படின்னா பிசாசு என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. பிசாசு தொடவே முடியாது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி இந்த மந்திரவாதிகள்லாம் பிசாசை வந்து என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. பலவித மந்திரத்திலையுமே பல விதத்தில் மந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் சில பிசாசுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ரத்தத்தை கொடுத்து அனுப்புவாங்க. எதை கொடுத்து? கிடா ரத்தத்தை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த ரத்தத்தை குடிச்சிட்டாக்கி அதுக்கு அப்படியே பயங்கர ஸ்ட்ரெங்க்த்து. அதுதான் பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள பிசாசு. ஆமாம், ரத்தத்தை அது கடைசியாக ஒரு மந்திரவாதிக்கு டாப் லெவலில் பவர் அந்த பிசாசுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரத்தம் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு வந்துட்டு அப்படின்னா இங்கே வந்து எவன் ரத்தத்தையாவது என்ன செஞ்சிடும்? அது எடுத்துரும். ஆமாம், அந்த அளவுக்கு அதுக்கு பவர் என்னது உண்டு. நான் சொல்லுகிறேன், அந்த ரத்தத்தை காட்டிலும் நம்ம வந்து என்ன ரத்தத்தை குடிக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தை.
நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தை குடிச்சிட்டா அதை விட நம்ம பல மடங்கு என்ன செஞ்சிடும், பவர்ஃபுல்லா மாறிடும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய இயேசுவின் ரத்தத்துக்கு எல்லா ரத்தத்தை காட்டிலும் அதிகமான வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு உண்டு. ஒவ்வொரு மாதமும் நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது நம்ம இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், குடிக்கிறோம். பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. நீங்கள் நல்ல இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். ரெண்டாவது வசனத்தினால். அதான் சொன்னேன், வசனம் நம்ம நல்லா படிக்கணும். வேதம் எங்கே இருக்கணும் அப்படின்னா இருதயத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதம் வேதத்தில் பைபிளில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. வேதம் உங்கள் வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். நம்ம இருதயம் வசனத்தினால நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படும் அப்படின்னாக்கி நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்ம பிசாசு எல்லாவற்றையும் நிச்சயம் ஜெயிக்கலாம். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். கொடினா எது, ஜெய கொடி. கொடி எப்பொழுது ஏற்றுவாங்க அப்படின்னா ஜெயித்ததுக்கு தான் கொடி ஏற்றுவாங்க. அப்போ ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். பாவத்தை ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பிசாசை குறித்து அதில் சொல்லப்படும், பிசாசு எப்படி வருவானா, வெள்ளம் போல வருவானா. எப்படி வருவான்? வெள்ளம்னா தெரியுமா உங்களுக்கு? வெள்ளம்னா தெரியுமா? எப்படி எப்படி வெள்ளம்? வெள்ளம்னா எப்படி? வெள்ளம்னா எப்படின்னு கேட்குறேன். இப்போ கேரளாவில் வந்தது பாருங்க, அதுதான் வெள்ளம். அதுதான் வெள்ளம். ஆமாம், அதுக்கு அதை எத்தனை 3 கிராமத்தை அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்களா, அதுதான் வெள்ளம். பிசாசு வெள்ளத்தை போலதான் இப்படி தான் வருவானோ. ஆனால் ஆவியானவர் நமக்காக என்ன செய்வார், ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக பிசாசு வெள்ளம் போல வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னாக்கி அவர் உங்களுக்காக என்ன செய்வார், ஜெயக்கொடியை ஏற்றுவார். அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். அப்படியே எல்லாரும் எழுந்து கண்களை மூடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் ஜெயிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்தார், நீங்களும் நானும் ஜெயிக்கணும். அவர் பாவத்தை ஜெயித்தார். அவர் பாவத்தை ஜெயித்தார். காரணம், அவர் பாவத்தை அறியாதவராக ஜீவித்தார். பாவத்தை குறித்து அறிவே அவருக்கு இல்லை. அப்படி ஒரு ஜீவியம் தேவனுடைய பிள்ளைகளாக்கிய அவருக்கு இருந்த அறிவு ஃபுல்லா வேத வசனத்தை குறித்த ஒரு அறிவு. வேத வசனத்தை குறித்த ஒரு அறிவு மாத்திரம் அவருக்குள்ள காணப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு நிறைய அறிவுகள் இருக்கலாம். கம்ப்யூட்டரை குறித்த அறிவு இருக்கலாம், அதை குறித்த அறிவு, இதை குறித்த அறிவு, நிறைய அறிவு இருக்கலாம். ஆனால் அந்த அறிவை வச்சு நீங்கள் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது.
வேத வசனத்தை குறித்த அறிவு உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பாவத்தை ஜெயிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு வேதத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். இரண்டாவது, வியாதியை ஜெயித்தார். நான் சொல்லுகிறேன், ஊழியம் செய்யுங்க, வியாதியே வராது. ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். நீங்களும் நானும் வியாதியா இருக்கிறது ஆண்டுடைய விருப்பமே அல்ல. வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசு தான் வியாதியை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஊழியம் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தருவார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். அதை சரியா செய்யலை அப்படின்னா, அட்டோழியம் பண்ணினா கண்டிப்பா வியாதி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை வியாதியா இருக்கும். நீங்க ஊழியத்தை உண்மையா செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து உண்மையா செய்யுங்க. அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி. ஜெபிக்கிற ஊழியமா இருக்கா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா, அந்த ஜெப ஊழியத்தை நீங்க உண்மையா செய்யுங்க. சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா, அந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. இல்லை சர்ச்சில் ஏதாவது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, அந்த ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. எந்த பாத்திரம் கழுவுற ஊழியமாக இருந்தாலும் சரி, சமைக்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை உண்மையா செய்து பாருங்க. அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். நீங்களும் நானும் வியாதியாக கிடப்பது, வியாதியில் இருக்க தேவனுடைய விருப்பம் அல்ல. அவர் வியாதியை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். இயேசு பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா வசனம் இருக்கணும் இருதயத்தில். வசனத்தை பைஹார்ட் பண்ணுங்க. வசனத்தை பைஹார்ட், உங்க இருதயத்தில் வசனம் இருக்கணும். உங்க இருதயம் முழுவது வசனத்தினால் நிரம்பி இருக்கணும். பிசாசு வந்து எப்படி எந்த வசனத்தை கொண்டுட்டு வருவாங்கிறது தெரியாது. அதனால வசனம் இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை தான் நம்மளால் ஜெயிக்கவே முடியலை. நிறையவே இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு உலகம் அப்படியே பிடிச்சு இழுக்குது. உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, இதெல்லாம் உலகம்தான். இதெல்லாம் உலகம். உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அதான் சொன்னேன், அவர் எப்படி நமக்கு ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 காரியம் சொன்னேன். இயேசுவின் ரத்தம், வசனம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இது 3ம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம ஜெயிப்போம். இயேசுவின் ரத்தம், இந்த உலகத்தில் எல்லா இரத்தத்தை காட்டில் இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தம் நம் மீது பூசப்படணும். இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படணும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னா பிசாசு நம்மளை தொடவே முடியாது. நம்ம ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து அப்படியே ஹல்லேலூயா. இப்பொழுதே இயேசு தம்முடைய இரத்தத்தை அவர் உங்க மேல ஊற்றுகிறார். தண்ணீரை ஊற்றுகிறது போல இயேசு தம்முடைய இரத்தத்தை உங்க மேல ஊற்றுகிறார். இயேசு தம்முடைய இரத்தத்தை உங்க மேல ஊற்றுகிறார். ஆசாரியர்கள் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் கொம்புகள்ல பூசுவாங்க. அதே போல இயேசு தம்முடைய இரத்தத்தை உங்க மேல பூசுகிறார். ஹல்லேலூயா,
ஓடா ரக்கா பாதோனா ரி ஹந்துருபெக்கிதினா. அந்த ரத்தம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை தொடவே முடியாது. அந்த ரத்தத்தை ஊற்றுகிறார் அவர் உங்க மேல. அந்த ரத்தத்தை ஊற்றுகிறார், அந்த ரத்தத்தை ஊற்றுகிறார். உங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசு தம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிறார். இயேசு தம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிறார். அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. எல்லா பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு உண்டு. வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு உண்டு. ஆமென், ஆமென். இயேசு தம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிறார், ரத்தத்தை ஊற்றுகிறார். வேதத்தை ஒவ்வொரு நாளும் படியுங்க, வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, பாவத்தை ஜெயிப்பீங்க. மூன்றாவதாக சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு எதிராக பிசாசு வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக செய்யக்கொடி ஏற்றுவார். ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு ஜெயிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே, கொஞ்சம் அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. ஓடா ராக்கா பாதோனா ரி ஹந்துருபெக்கிதினா. கொஞ்சம் வாயை திறந்து, கொஞ்சம் வாயை திறந்து, வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், 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 அபிஷேகம் இறங்குகிறது. இப்பொழுது ரிசீவ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல ஓ சீஷர்கள் மீது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கினது போல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஊற்றுகிறார். அப்படியாண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல உம்முடைய பிள்ளைகளாக்கிய நாங்களும் ஜெயித்து ஆண்டவரை ஜெயம் கொண்டு உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களுக்கு நீர் அருள் செய்கிறபடியா நன்றி அப்பா. எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்தபடியா நன்றி. உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்க கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்க்கம் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம்.